வெளியே ஒரே அடமழையாக இருக்கிறதுனால இந்த வாரம் அடை வாரம். வாங்க இதில் ஃபஸ்ட் எபிசோடாக கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் கார்ன் அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கப் ஸ்வீட் கார்னுக்கு 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதை அழுகிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இதில் கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஊற வச்சுருக்க அரிசி, மிளகாய், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு குப்பையும் சேர்த்து கொரன்னு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் முழுசாக ஸ்வீட் கார்னு, பொடியான நறுக்கின வெங்காயம், 1/4 ஸ்பூன் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு மட்டும் தாளித்து இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடமாவை பார்த்து கரைச்சிக்கலாங்க. கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சின்ன சின்ன அடையாக ஊற்றி 2 சைடு எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கார்ன் அடை ரெடிங்க. இது செம்ம சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்திங்கன்னா கூட மதியம் வரைக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸ்வீட்டாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடை வாரத்தில் இது 2வது ரெசிபி வெல்லம் திணை அடைங்க. எப்படி பண்ண பார்க்கலாங்களா. 1 கப் அளவுக்கு திணை, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் சேர்த்து 2-3 டைம் வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பருப்பு, அரிசி, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. ஃபைனாக அரைச்சிங்கன்னா அழகாக அரைஞ்சி வந்துடும். இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான தோசைக்கல்லில் விட்டு நல்லா சின்னதாக பரத்திக்கோங்க. அடை தோசை மாதிரி பரத்தி 2 சைடு நல்லா நெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான திணை வெள்ளை அடை ரெடிங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பயங்கர ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. கோவை ஆர்த்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடை வாரத்தில் இது 3வது ரெசிபி முட்டை அடை எப்படி பண்ணன்னு பார்க்கலாங்க. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு எதுவும் பெருசாக தேவையில்லைங்க. 1 கப் அளவுக்கு ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 முட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதில் பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவை நல்லா கலக்கிட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 சைடு நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான முட்டை அடை ரெடிங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடவும் கரெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடை வாரத்தில் இது 4வது எபிசோட் மிக்ஸ்டு வெஜிடபிள் அடை எப்படி பண்ணன்னு பார்க்கலாங்களா. ஒரு துருவின கேரட்டை ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு துருவி சேர்த்திக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், காரத்துக்கேற்ப சில்லி ஃப்ளேக்ஸு, 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை 1 பாதியமாக உடச்சி சேர்த்திக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை லேசாக தெளித்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி அடை மாவு பார்த்து பிசைச்சிக்கோங்க. ஒரு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா லேசாக தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா அழகாக தட்ட வருங்க. தட்டிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஹீட் ஆனோடனே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அடையை அப்படியே போடுங்க. போட்டு லேசாக கவர் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு. இது மேலே 2 பக்கம் நல்லா எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் அடை ரெடிங்க. இது ரொம்ப ஹெல்த்திங்க. இவ்வளோ வெஜிடபிள்ஸை கண்டிப்பாக நம்மளால் குழந்தைங்ககிட்ட சாப்பிட கொடுக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடை ரெசிப்பியில் இது 5வது ரெசிபி வெஜ் கைமா அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. 1 கப் அளவுக்கு மீன் மேக்கரை 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசியை கழுகிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூட 4 மிளகாயும் போட்டுக்கோங்க. ஊற வச்ச மிளகாய் அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் நம்ம ஊற வச்சுருக்க மீன் மேக்கரையும் போட்டு கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மடை மாவு அளவுக்கு பிசைச்சிக்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாலை வச்சு நல்லா அடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு சூடாக இருக்க தோசைக்கல்லில் டக்குன்னு தூக்கி போட்டு 2 சைடு எண்ணெய் விட்டு மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜ் கைமா அடை ரெடிங்க. லிட்ரலி இது நீங்கள் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜுன்னு சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.